ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஒரு புதுவிதமான ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா குக்கர் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு கீ தான் போடணும். 2 ஸ்பூன் கீ போடுறேன். தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு. கடலை நான் பச்சை கடலை போட்டேன், அதனால் கொஞ்சம் கூட வறுக்கிறதுக்கு அதில் போட்டிருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் அடுத்தடுத்து போடாமல் பச்சை கடலைனால கொஞ்சம் வறுத்துட்டு போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. கேப்சிகம் இப்போ போட்டுறணும். கேப்சிகம் என்ன மாடலில் கட் பண்ணணுமோ அது உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆனியன் இது ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே பூண்டு, ஓகே, ஆனியன், அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும். ஒன்ஸு காஞ்சிச்சுனாலே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். காரத்துக்காக பச்சை மிளகா 2 போட்டால் போதும். இது சின்ன பச்சை மிளகானால போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டம்ளர் நிறையா எடுத்தேன். இதில் அரை டம்ளர் பால் ஊற்றுவேன். 1 டம்ளர் தண்ணி நிறையா. இப்போ நம்ம 1.5 டம்ளர் ஊற்றிருக்கிறோம். தேவையான உப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தாளிக்கையில் அடுப்பில் தண்ணி அரிசியில் தண்ணி வச்சுருந்தேன். இது 1 கப்பு நிறையா, அதாவது 300 கிராம் இருக்கும். இது ஒரு லெமன், ஒரு லெமன் இல்லை, கொஞ்சம் லெமன், ஒரு லெமனில் முக்கால்வாசி புழிஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஃபுல்லில் வச்சுக்கிட்டேன். போட்டு ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம செக்கி குயிக் விட்டு லிட்டு வச்சு மூடிடுறோம். செக்கி குயிக் லிட்டு வச்சு மூடுறோம், ப்ரெஷ் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். இப்போ இங்கே பாயிண்ட்டு எதுவுமே வரல பாருங்கள். கொதிநிலை வந்ததுக்கப்புறம் ரெட் மார்க் வெளியே வரும். அது பைய மூவாயி சாஃப்ட் வந்தது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாஃப்ட் வந்துருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், சாஃப்ட்டு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரெஸ்டிங் டைம் முடிச்சுட்டு நம்ம ஏர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் எக்கு ஃப்ரை பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஏர் போயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ் பார்க்கவே அருமையாக அழகாக டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கையிலே சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு ரைஸ் கூட உடஞ்சிருக்காது. அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ எக்கு ரோஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். 1 ஸ்பூன் மறுபடியும் நெய் ஊற்றிக்கிறேன். குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ நான் 2 எக்கு போடுறேன். பாருங்களேன், போர்க்கு வச்சு இந்த மாதிரி பண்ணணும், ஸ்பூன் வச்சு பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. உப்பு உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பொடி போட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி போடலை பெப்பர், உப்பு மட்டும் போட்டிருக்கேன். பண்ணிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சொட்டு ஒட்டலை, பிடிக்கலை. இப்போ இதை எடுத்து நம்ம ரைஸில் போட்டுருவோம். இல்லை கொஞ்சம் புதினா மல்லி போடுறோம். புதினா மல்லி ஃபஸ்ட்டே போடுறதாலும் போடலாம், ஆனால் கடைசியில் போடுறது இந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஆனால் கிண்டையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கிண்டணும். ஏன்னா பாசுமதி ரைஸ்னால நெட்டாக இருக்கிறது உடஞ்சிடக்கூடாது. ஆனால் ஒன்று கூட உடையாமல் இருக்குது பாருங்களேன். அதுதான் இதோட ஹைலைட். எப்போ ரைஸ் பண்ணாலும் உடஞ்சிரும் பாருங்கள், ஒன்று கூட உடையலை, அப்படியே இருக்கும். எய்ம்ஸில் அளவான தண்ணியை ஊற்றி அழகாக கரெக்டாக வச்சிட்டோன்னு வைங்களேன், அது மாதிரி ஒரு ரைஸு டேஸ்ட்டு
சூப்பர். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்கள் கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமே சாப்பிடலாம். இல்லை நான்வெஜ்ஜு அந்த மாதிரி நம்மள்கிட்ட எடுத்துருக்கோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். வடகம் செஞ்சுக்கலாம். டெய்லி ஒரு ரைஸ் அப்படின்ட்டு 7 நாளைக்கு 7 ரைஸ் போட போகிறேன், விடாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு ரைஸ் போட்டோம். 2வது கேப்சிகமுமே நான் பொடிசாக பிள்ளைங்க தூக்கி போட்டுறக்கூடாதுங்கிறக்கா பொடிசாக கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நல்லா எடுத்து சாப்பிட்றவங்களா இருந்தால் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறலாம். இது உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரைஸோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. தேங்க்யூ வெரி மச். இதே